இன்றைக்கி நான் புளிசோறு செய்ய போகிறேன். அது எப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். அது தேவையான ஜாமான் என்னன்னு பாருங்கள். சாதம் ஒரு இது அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். சாதம், நிலக்கடலை. நிலக்கடலை நம்ம தேவையானது நம்ம போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நான் ஒரு புளி போட்டிருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் பெருசாகவே எடுத்துருக்கேன். புளி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு. இதில் மல்லி, கொஞ்சோண்டு வெந்தயம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். இது தான் இதோட தேவையான. செய்யும் போது ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ என்ன வச்சு நான் கடுகை போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். நான் நிலக்கடலும் கடலை பருப்பும் போடுறேன். அதோட உளுத்தம்பருப்பும் போட்டுறேன். நிலக்கடலை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோ போடலாம். கடலை பருப்பும் ஆகும். தேவையான நம்ம போட்டு காஞ்ச மிளகாய் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போடுறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுறேன். புளி தண்ணியை ஊற்றுறேன். மல்லியும் வெந்தயமும் சின்ன கரண்டியில் கொஞ்சம் மல்லி சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் போடு. ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் வெந்தயம் தான் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். ரெண்டையும் அந்த இதில் போட்டுருக்கேன். செஞ்சிடுச்சு. இப்போ நான் சாதத்தை போடலான்ட்ருக்கேன். சோறு வடிக்கும்போது உதிரியாக இருக்கணும். ரொம்ப குழைய வச்சிடாதீங்க. உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கிளறிட்டேன். அடுப்பை நிறுத்திக்கலாம். இதோட நான் பரிமாறலாம் பாருங்கள். புளி சாதம் இதை செஞ்சாச்சு. இதை பாருங்கள், நான் பிளேட்டில் எடுத்துருக்கேன். நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.